இதை இந்த படம் எனக்கு நஷ்டமாயிடுச்சு, இந்த படம்னால நாங்கள் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தார்மீக கடமை யாருக்கு இருக்குன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படம் எடுத்த 50% படம் எடுத்த காலகட்டத்தில் நெட்ஃப்ளிக்ஸு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாங்கினாங்கன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். கோட்டில் நீங்கள் சின்ன பையனாக வருவீங்க சார், நீங்கள் வரப்போ மீசை இல்லாமல் அப்படியே கிராஃபிக்ஸில் உங்கள் சின்ன பையனை காட்டிடுவோம், நீங்கள் அப்புறம் வயதான தோட்டத்தில் வருவீங்க சார், அப்போ அவனுக்கு சண்டை சார்னா சூப்பராக இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அஜித்துக்கிட்ட இந்த பருப்பு சுத்தமாக வேகாது. ஏன்னா அஜித் மனசில் நினச்சிக்கிட்டார், இவர் பெரிய மணிவண்ணன், இவர் பெரிய டி ராஜேந்தர், போனோடனே ஸ்பாட்டில் இவர் டைலாக் எழுதுவார், ஸ்பாட்டில் போய் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுவார்னு அப்படின்னு நினச்சிப்பாருன்னு இவர் நினச்சிக்கிட்டார். ஆனால் அஜித் தெளிவாக சொல்லிட்டார், முழு ஸ்கிரிப்டை கையில் கூட இல்லை விலகி போயினார். அப்போ மகாநடிகன் படத்தில் எல்லா நடிகர்கள் மாதிரி இமிட்டேட் பண்ண சத்யராஜியை யார் சத்யராஜ் இமிட்டேட் பண்ணமோ அந்த நடிகர்களே அவர்களை ஊக்குவித்து அவர்களை புகழ்ந்து அவர்களை பாராட்டி பேசுகிறாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் சும்மா ஒன்று எடுத்த ஒரு விஷயத்தப்ப எவ்வளோ பெரிய மிரட்டலை விஜய் ரசிகர்கள் அன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத. சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. சமீபத்தில் இந்த விடாமுயற்சி திரைப்படம் எங்களுக்கு ஹாப்பி, லைக்காவுக்கு ஹாப்பி, அஜித் சார் ஹாப்பி, அஜித் சார் ஃபேன்ஸும் ஹாப்பி அப்படின்ற மாதிரி மகிழ் திருமேனி அவர்கள் சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் இன்னும் அந்த படம் தோல்வின்னு சொல்லி ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டே இருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விடாமுயற்சி படம் மக்கள் மனதில் மிகப்பெரிய வென்றெடுத்த ஒரு படம்னு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி சினிமா 100 நாள் சினிமா கிடையாது. இன்றைக்கி சினிமா 3 நாள் சினிமா. இந்த 3 நாளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1030 தேட்டர் இருக்குது. அதில் பெரும்பாலான தேட்டரில் விடாமுயற்சி ரிலீஸ் ஆச்சு. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகெங்கும் அந்த படம் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். இதை இந்த படம் எனக்கு நஷ்டமாயிடுச்சு, இந்த படம்னால நாங்கள் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தார்மீக கடமை யாருக்கு இருக்குன்னா, லைக்கா நிறுவனத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த படம் ஓடிச்சா ஓடலையா, வசூல் வந்துச்சா வரலையான்னு சொல்லுகிற அந்த கணக்கு பட்டியல் 2 பேர்கிட்ட இருக்கும். ஒன்று ரெட் ஜெயின்ட்டு இருக்கும், இன்னொன்று லைக்காட்ட இருக்கும். இந்த 3 குரங்குகள் உட்காந்துக்கிட்டு ஒட்டுமொத்த சினிமாவே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி பொய் பரப்புரைகளை செய்கிறவங்கக்கிட்ட எந்த தரவுகள் அடிப்படையில் அவங்க விடாமுயற்சி ஓடலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு இங்கே ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு கேள்வியாக அவங்க முன் வைக்கிறேன். ஏன்னா தரவுகள் சொல்லணும். ஒரு படம் ஓடலை, இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1000 சென்டர் ரிலீஸ் ஆச்சு, அதில் இந்த 1000 சென்டரில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கு மட்டும்தான் ஃபுல்லாச்சு, மறுநாள் இந்த படம் ஃபுல் ஆகலை, 3ஆவது நாள் சுத்தமாக காலி ஆகிடுச்சு, ஓவர்சீஸில் சுத்தமாக வியாபாரம் ஆகலை. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படம் எடுத்த 50% படம் எடுத்த காலகட்டத்தில் நெட்ஃப்ளிக்ஸு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாங்கினாங்கன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த படம் எப்படி இருக்க போகுது, இந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, ஆக்ஷன் இருக்கா இல்லையா, என்ன மூவி, எதை பற்றியும் அடிப்படையான எந்த விஷயங்களையும் தெரிந்துக்காமல் அஜித்னு என்று ஒருத்தவர் நடிக்கிறாரு. அவர் படம் அவர் கதையை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்தால் நடிப்பார், கோட்டு மாதிரி ஒரு படத்தில் நடித்து தன்னைத்தானே தாழ்த்திக்க மாட்டார், ஓரளவு கதை படத்தை தான் அவர் தேர்ந்தெடுப்பார். ரெண்டாவது அஜித்துக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஒருத்தர்கிட்ட ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான் கதை கேட்பார் விஜய் சார். நிறைய பேருக்கு அது தெரியுமான்னு தெரில, நான் அவரோட பிரயாணம் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அவரை அட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கால் ஷீட் கொடுத்துருவார். அந்த 10 நிமிஷத்தில் அட்ராக்ட் பண்ண படம் தான் கோட்டில் நீங்கள் சின்ன பையனாக வருவீங்க சார், நீங்கள் வரப்போ மீசை இல்லாமல் அப்படியே கிராஃபிக்ஸில் உங்கள் சின்ன பையனை காட்டிடுவோம், நீங்கள் அப்புறம் வயதான தோட்டத்தில் வருவீங்க சார், அப்போ அவனுக்கு சண்டை சார்னா சூப்பராக இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அஜித்துக்கிட்ட இந்த பருப்பு சுத்தமாக வேகாது. ஏன்னா படம் ஆரம்பத்திலிருந்து படம் முடிகிற வரையும், இன்டர்வல் முடிகிற வரையும் முழு ஸ்கிரிப்டையும் அஜித்கிட்ட இங்கிலீஷில் அடித்து டைப் பண்ணி முதல்ல அந்த படத்தினுடைய டைரக்டர் ஒப்படைச்சிடணும். கிட்டத்தட்ட அஜித்கிட்ட எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வரையும் ஒரு 5 படத்தினுடைய ஸ்கிரிப்ட் அவர் கையில் இருக்கும். அவர் அந்த ஸ்கிரிப்டை பொறுமையாக படித்து பார்த்துட்டு எந்த ஸ்கிரிப்டில் அவர் இம்ப்ரெஸ் ஆகிறாரோ அப்போ தான் அந்த டைரக்டரை கொடுப்பார். நீங்கள் அஜித் கிட்ட போயிட்டு சார் எனக்கு சான்ஸ் கொடுங்க, ஒரு 1 லைனில் ஸ்டோரி சொல்கிறேன், 2 லைனில் ஸ்டோரி சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க சார், இம்ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன்னு அஜித் கிட்ட யாருமே கதை சொல்ல முடியாது. ஏன் இந்த விடாமுயற்சி படத்தை விக்னேஷ் சிவனை தூக்குனாங்கன்றதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. விக்னேஷ் சிவன் இந்த படத்தைக்கு கால் ஷீட் கொடுக்குறப்போ முழு திரைப்படத்தையும் ஒரு ஸ்கிரிப்ட் வடிவில் அஜித் கிட்ட கொடுக்க அவர் தவறிட்டார்.
கிட்டத்தட்ட ஒரு 50% கூட ஸ்கிரிப்டை ரெடி பண்ணாமல் ஷூட்டிங் போயிடலாம் சார், போகிறப்ப பார்த்துக்கலாம் சார். உடனே அஜித் மனசில் நினச்சிக்கிட்டார், இவர் பெரிய மணிவண்ணன், இவர் பெரிய டி ராஜேந்தர், போனவுடனே ஸ்பாட்டில் இவர் வந்து டைலாக் எழுதுவார், ஸ்பாட்டில் போய் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுவார்னு அப்படின்னு நினச்சிப்பாருன்னு இவர் நினச்சிக்கிட்டார். ஆனால் அஜித் தெளிவாக சொல்லிட்டார், முழு ஸ்கிரிப்டை கையில் கொடு இல்லை விலகி போயினார். அவரால் முழு ஸ்கிரிப்டை கொடுக்க முடியல, அந்த படத்துலேருந்து அவர் தூக்கி எறியப்பட்டார். அதற்கப்புறம் தான் வந்தவர் மகிழ் திருமேனி. ஒரு இங்கிலீஷ் படத்தின் தழுவாக இருந்தாலும் அதற்குண்டான டைமை கொடுத்து முழு ஸ்கிரிப்டை அவர்கிட்ட கொடுத்தவன தான், அந்த ஸ்கிரிப்டை டைலாக் வைஸ் படித்து முடித்தவன தான் அவருக்கு திருப்தி ஏற்ற பிறகு தான் லைக்காட்ட சொல்கிறார் இந்த படத்தை நான் நடிக்கிறேன். இப்பயும் அஜித் கிட்ட நீங்கள் கால்ஷீட் கேட்கலன்னா நீங்கள் முழு படத்தையும் கதையும் அவர்கிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கதையை சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து இந்த நல்லா இருக்கு இந்த கதை, இது ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு கேட்டுட்டு அந்த ஸ்கிரிப்டில் அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆனி அவரே தான் கூப்பிடுவார் அந்த டைரக்டரை, அவரே தான் சொல்லுவார் யார் தயாரிப்பாளர்னு. இதெல்லாம் ஃபுல்லாக அஜித்தோடைய ஃபார்முலா. இதை வச்சுக்கிட்டு இந்த மகிழ் திருமேனி வந்து இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, இந்த படம் வந்து போட்ட பணத்தை கொடுத்துருச்சு, அஜித்தினுடைய மிகப்பெரிய ஆளுமையில் கீழே அவர் ரசிகர் இந்த படத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு அவரும் ட்விட் போடுறாரு. லைக்காவும் படம் லாபம் சம்பாரிச்சுன்னு சொல்லிட்டாரு. அஜித் பற்றி சொல்லவே வேணாம், அவர் லாபத்துக்கும் வரமாட்டார், நஷ்டத்துக்கும் வரமாட்டார், தோல்வி படத்துக்கும் இந்த தலையில் ஏற்றிக்க மாட்டார், வெற்றியும் தலைக்கணமாக மண்டையில் ஏற்றி கொண்டு மாட்டார். என்னுடைய பணி, என்னுடைய கடமை பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லிட்டு அவர் வேலை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பார். அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு விஷயமும் கையில் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அஜித்தினுடைய புகழை கெடுக்க வேண்டும். ஏன்னா அஜித்தை வந்து இப்போ நீங்கள் வந்து அஜித்தை தூக்கி வைத்து பேசுவதால் எங்களுக்கெல்லாம் எந்த லாபம் கிடையாது. ஏன்னா அஜித் ஒன்றும் அரசியலுக்கு வரப்போவதில்லை, அவர் தெளிவாக சொல்கிறார், அவர் அரசியலுக்கோ மற்ற பொது நிகழ்வுக்கோ வரப்போவதில்லை. இருந்தாலும் வந்து நியாயம் ஒன்று இருக்கிறது, தர்மம் ஒன்று இருக்கிறன்றதுக்காக தான் எங்களை மாதிரி ஆட்கள், ஏன்னா நாங்கள் நிறைய வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம், நாங்கள் அஜித்துக்கு நண்பரும் இல்லை, விஜய்க்கு எதிரியும் இல்லை. ஆனால் என்ன சினிமாவில் நடந்திருக்கிறது, அஜித் போன்ற ஆட்களுக்கும் ரஜினி போன்ற ஆட்கள்லாம் புகழை மழுங்கடிக்க வைக்கிறதுக்கு ஒரு இணையதள கூலிகளாக சில பேர் செயல்பட்டு கொண்டு அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி மக்களிடம் சொல்லி அது தோல்விப்படும் ஒரு மென்டாலிட்டியை ஏற்படுத்த முயல்றாங்க. அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படம் கைவிடப்பட்டதுன்னு கொஞ்ச நாள் ஓட்டினானுங்க. அப்புறம் படம் வந்து டைரக்டர் மாட்ட போகிறான்னு கொஞ்ச நாள் ஓட்டினானுங்க. அப்புறம் லைக்காட் வந்து படத்தை வேறு கம்பெனி வாங்க போகுதுன்னு கொஞ்ச நாள் ஓட்டினானுங்க. அப்புறம் அந்த படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு, குட் பை லக்லி தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகுது, விடாமுயற்சி படத்துக்கு வந்து அஜித்துக்கு உண்டான சம்பளத்தை அவங்க கொடுக்கல லைக்கா அப்படின்னு ஓட்டினானுங்க. இவனுங்க எவ்வளோக்குள்ள நெகட்டிவாக ஓட்ட அந்த படம் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு சாமானியனாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வலம் வந்த அஜித் தான் ஒரு திறமையான ஒரு ஆக்ஷன் நடிகர் அப்படின்றது ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு படமாகவும், எப்படி நேர்கொண்ட பார்வையில் அந்த கதையின் நாயகனாக எப்படி அஜித் நடித்தாரோ அதேமாதிரி விடாமுயற்சி படையத்தில் அந்த கதையின் நாயகனாக நடித்ததுனால தான் அந்த படம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை சம்பாரித்து இந்தியா மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸிலும் அந்த படம் மிகப்பெரிய வசூலை குவித்திருக்கிறது. அப்போ லைக்கா தான் வந்து சொல்லணும் இந்த படம் ஓடலைங்க எங்களுக்கு நஷ்டம், லைக்கா சொன்னாங்களா? எந்த தரவு இல்லாமல் வாயில் வந்ததெல்லாம் வடை சுட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி இந்த 3 குரங்கு பொம்மைகளை திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் யூடியூப் நண்பர்களும் கண்டிப்பாக புறக்கணிக்கணும் சார். அதே மாதிரி இவங்க வந்து விடாமுயற்சி பற்றி பேசுகிறாங்க. சமீபத்தில் ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தை சித்தரித்து ஒரு நகைச்சுவை ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த நடிகரும் அந்த நடிகரோட தந்தையை கூப்பிட்டு மிரட்டினாங்க எங்களை அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து வெளியில் வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். ஏன் இது சம்மந்தமாக வந்து அந்த நடிகரை பற்றி மட்டும் பேசவே மாட்டேன்றாங்க? இவங்க பேச மாட்டாங்க. அது நீங்கள் சொல்கிற நடிகர் வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழகன்ற கட்சி ஆரம்பித்திருக்க திரு விஜய் அவர்கள், அதனால் பாதிக்கப்பட்ட மிரட்டப்பட்ட அந்த சபா, எந்த சபானா லொல்லு சபா விஜய் டிவியில் ஒளிபரப்பானது. சுவாமிநாதன், ராம்பாலா டைரக்ட் பண்ணியிருப்பார், சந்தானம் அதுலேருந்து வந்தவர் தான், நம்ம யோகி பாபு அதுலேருந்து வந்தவர் தான், உதயா அதுலேருந்து வந்தவர் தான், டேவிட் அதுலேருந்து வந்தவர் தான், சுவாமிநாதன் அதுலேருந்து வந்தவர் தான், ஜீவா அதுலேருந்து வந்தவங்க தான், பிரேமப்பிரியா அதுலேருந்து அது வந்தவங்க தான், மதுமிதா வந்தவங்க அதுலேருந்து வந்தவங்க தான். பெரிய நட்சத்திர பட்டாளமே இன்றைக்கி தமிழ் திரையுலகத்தில் கட்டி ஆளுகிற காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே லொல்லு சபாலேருந்து வந்தவர்கள் தான். அப்போ வந்து விஜய், அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன தகவலை சொல்லணும். மகாநடிகன் ஒரு படம் வந்துச்சு, சத்யராஜ் நடித்தார், சக்தி சிதம்பரம் டைரக்ட் பண்ணார். அதில் வந்து எல்லா நடிகரையும் இமிட்டேட் பண்ணி திரு சத்யராஜ் பண்ணியிருப்பார், பரத்தை முதற்கொண்டு இமிட்டேட் பண்ணியிருப்பார். அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக பேசப்பட்டது. விஜயகாந்த் மேலே நடிச்சிருப்பார், ரஜினி மேலே நடிச்சிருப்பார், கமலஹாசன் மேலே நடிச்சிருப்பார். அதில் ஒரு மெசேஜும் சொல்லியிருப்பார் சக்தி சிதம்பரம், இவரை மாதிரிலாம் நடிக்காதீங்க, உங்களை மாதிரி நீங்கள் நடிங்க, அப்போ தான் நீங்கள் தமிழ் திரையுலகத்தில் பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருந்தக்கூடிய அந்த படத்தினுடைய இயக்குனராக, அந்த படத்தில் இயக்குனராக நடித்த டிபி கஜேந்திரன் சொல்லி உடனே சத்யராஜ் வந்து என்னம்மா கண்ணு அப்படின்னு ஒரு ஸ்டைலை பண்ணுவார். அப்போ வந்து எல்லா திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் சத்யராஜை பாராட்டினாங்க, விஜயகாந்த் முதற்கொண்டு பாராட்டினாங்க. என்ன நம்மள மாதிரியே விஜயகாந்த் சிவி என்ன மாதிரியே பண்ணுறாரு சத்யராஜ் சார், ரஜினி என்ன மாதிரியே பண்ணியிருக்கீங்களே, பரத் என்ன மாதிரியே அவர் பைக்கு வந்து காதல் படத்தில் வந்து பைக்கு ஓரமாக உட்காந்து பரத் ஓட்டு வர மாதிரியே அதில் ஒரு சீன் வருவார். அந்த மாதிரி வந்து எல்லாரும் ஊக்குவித்தாங்க.
ஆனால் இப்போ வந்து அந்த படம் போக்ரின்ற ஒரு படத்தில் எப்போதுமே அந்த லொலு சபாவுடைய கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, உங்களுக்கு தெரியணும். ஹிட்டான படங்களை எடுத்துக்கொண்டு அதில் பெயரை மட்டும் மாற்றி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன அந்த நடிகர்களாக இருக்காங்க பாரு, ஜீவா, சந்தானம், டேவிட்டு, சுவாமிநாதன், மனோகர், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு காமெடி கலவையாக ராம்பாலா அதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணிப்பார். முதல் முருகா விஜய் டிவியில் அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணது பாக்கியராஜருடைய அசோசியேட்டாக இருந்து அப்புறம் டைரக்டரான நடிகர் செம்புலி, அவரும் ராம்பாலா தான் முதல்ல ஒரு சின்ன துணுக்கம் 5 நிமிஷம் காமெடியாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது வந்து முழு நேரமாக 1 மணி நேரமாக போய் விஜய் டிவிக்கு வந்து கலக்கப்போது யார், சூப்பர் சிங்கர் எப்படி ஒரு அடையாளமாக இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த சூப்பர் சிங்கருக்கும் கலக்கப்போது யாருக்கும் முன்னாடி விஜய் டிவியோட அடையாளமாக ஐடென்டிட்டியாக இருந்தது இந்த லொல்லு சபா ப்ரோக்ராம். இன்னைக்கு கூட அந்த ப்ரோக்ராம் நடித்த நடிகர்கள்லாம் வைத்து கூட பாராட்டு விழாலாம் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த ப்ரோக்ராமில் நடித்த சுவாமிநாதன், அதுதான் பெரும்பாலான படத்தில் நடிச்சுவார். இன்றைக்கி காமெடியில் கலக்கிட்டு இருக்க மாறன் கூட லொல்லு சபாவில் மிகப்பெரிய ஒரு பணியாற்றியவர். இன்றைக்கி வந்து இன்றைக்கும் காமெடியில் நடிச்சிட்டு இருக்க சுவாமிநாதன் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நாங்கள் போக்ரின்ற படத்தை வந்து ரீமேக் பண்ணி பேக்ரின்னு எடுத்தோம். இதுக்கு வந்து விஜய் ரசிகர்லாம் அன்றைக்கி வந்து எங்களை வந்து பயங்கரமாக மிரட்டினாங்க, எங்களுக்கு வந்து ஒரு உயிர் பயத்துக்கான அச்சத்தை கொடுத்தாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுக்காத ஒரு கிறுக்கணுங்க அவனுங்க அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பேட்டியில் பதிவு பண்ணியிருக்கார். இதை ஏன் இந்த 3 குரங்குகள் பேச மாட்டேன்றது பொது வழியில்? ஏன்னா இப்போ எல்லாத்தையும் நீ பேசணும்னா இதையும் பேசணும்ல. அவங்க வந்து எல்லா படத்தையும் எடுக்கிறாங்க. எங்கள் ஒரு பூவாத்தாவது சரிதான் போவாத்தான் எடுப்பாங்க, குணாவுக்கு பனால்னு எடுப்பாங்க, சிம்மாவுக்கு டம்மா அப்படின்னு பேரை மாற்றி மாற்றி ஒரு காமெடி ஸ்கிரிப்டாக எடுப்பாங்க. அப்போ மகாநடிகன் படத்தில் எல்லா நடிகர்கள் மாதிரி இமிட்டேட் பண்ண சத்யராஜியை யார் சத்யராஜ் இமிட்டேட் பண்ணமோ அந்த நடிகர்களே அவர்களை ஊக்குவித்து அவர்களை புகழ்ந்து அவர்களை பாராட்டி பேசுகிறாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் சும்மா ஒன்று எடுத்த ஒரு விஷயத்தப்ப எவ்வளோ பெரிய மிரட்டலை விஜய் ரசிகர்கள் அன்றைக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றத விடாமுயற்சி படம் தோல்வி படம் வீட்டுக்கு வீடு போய் கதவை தட்டி சொல்லுகிற அந்த வலைபேசி குரங்குகள் இதை பற்றியும் பொது வழியில் பேசணும் அப்படின்றது தான் நாம் இங்கே தரக்கூடிய ஒரு செய்தி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.